நிவினும் ராகினி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வேற ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கிளம்பிடுறாங்க. உடனே நிவின் என்ன பண்ணுறாரு, ராகினி ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராரு. பார்த்தா ராகினி அவங்க அப்பா மீட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து ராகினி கிட்ட அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாரு நம்ம நிவின் வந்து ஜன்னல் ஓரமாக வந்து அதை கேட்டுட்ருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக ராகினி வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னோடனே அந்த இருக்கால ஒருத்தி அவதாமா எனக்கு தொல்லை கொடுக்குதுன்னு வந்து சேர்ந்துருக்கா. அவன் நேராக போயிட்டு பார்த்துருக்கா. யார்ப்பா? காவேரி. ஆமாப்பா, ஆமாம்மா, காவேரி போயிட்டு அந்த வெண்ணிலாவை பார்த்துருக்கா. வெண்ணிலா வந்து கண்டிப்பாக காவேரி கிட்டே எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா. அது மட்டும் கிடையாது, 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த வெளியே சொல்லிடுவாங்க. போலீஸ்லேயும் வந்து அவள் வாக்குமூலம் கொடுக்குறதா இருக்காளாம். இந்த நிலைமையில அவளை விட்டு வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கடா, எல்லாருமே வந்து அந்த வெண்ணிலாவை சும்மா விடாதீங்க, அவளை கதையை முடிச்சிடுங்க அப்படின்றாங்க. சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு அவங்களாம் போகிறாங்க. அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து கிட்ட பேசியிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம நிவின் கேட்டுறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு. வெண்ணிலாவை தீர்த்து கட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வந்து என்ன பண்ண தப்பிச்சு ஓடி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நம்ம காவேரி கிட்ட. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது நிவின், வேறு வழியே கிடையாது. வெண்ணிலாவை இப்போ நம்ம காப்பாற்றி ஆகணும். அதனால் நானும் வந்து வந்துடுறேன், நீயும் வந்துரு காவேரி, நம்ம எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாற்றிடுவோம் அப்படின்னோடனே சரி நிவின் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி யாருக்கும் தெரியாமல் வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நிவினும் அங்கே வந்துடுறாரு. அடுத்து வந்து வெண்ணிலாவை இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிடணும். வெண்ணிலா இங்கே இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ரவுடிஸ் வந்து வெண்ணிலாவை ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு ஒரு வேனுக்கு வந்து வெண்ணிலாவை வந்து மாற்றுறாங்க சிஸ்டர் உதவியோட. அந்த டைமில் கரெக்டாக ரவுடிஸ் அங்கே வந்துடுறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரவுடிஸ் வந்து துரத்துறாங்க இவங்க கஷ்டப்பட்டு வெண்ணிலாவை சேவ் பண்ணுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறாங்க. அடுத்து ரவுடிஸ் கிட்டேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு பசுபதி. எப்படி நடந்தது, இது எப்படி நடக்கும், எப்படி வெண்ணிலா வந்து அங்கேருந்து வந்து காவேரிக்கு கூட்டிகிட்டு போவா, காவேரிக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது, இங்கே யாரோ வந்து ஒட்டு கேட்டாங்களா, அவங்க தான் அதை வேலை பண்ணிருக்கணும், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு பசுபதி. வந்து நம்ம நிவினும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வெண்ணிலாவை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலா கிட்ட வந்து காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு வெண்ணிலா, வேறு வழியே கிடையாது, பசுபதியால் உனக்கு ஆபத்து இருக்கா, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தோம். நாளைக்கு விஜயோட கேஸ் வந்து கோர்ட்டில் வருது, அப்போ நீ எல்லா உண்மையும் சொல்லிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து நம்ம காவேரி கேட்குறாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், நீ கவலைப்படாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ எல்லா உண்மையும் சொல்லிவிடு, நான் உனக்கு கொடுத்த சத்தியத்தை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார் நிவினும் காவேரியும் வந்து அங்கேயே இருக்காங்க வெண்ணிலா கூடவே. இங்கே நிவின் வராதால் வந்து யமுனா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்கே போனாலும் தெரில, எல்லாம் அந்த காவேரி கூட சுத்த தான் போயிருப்பார், கண்டிப்பாக காவேரி வீட்டில் இருக்க மாட்டா, நம்ம ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க கங்காவுக்கு. கங்கா வந்து இங்கே பார், தேவையில்லாதான் பேசிகிட்டு இருக்காத, காவேரி இங்கே தான் இருக்கா மாதிரி ஏதோ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வச்சிடறாங்க. அதனால யமுனா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ இவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து கங்கா யோசிக்கிறாங்க, நல்ல காலம் காவேரி இங்கே இருக்கா சொன்னேன், இல்லைன்னா அவ்வளோதான், நிவினும் காணோன்னா அப்போ காவேரி நிவினும் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து கேஸ் விஷயமாக தான் போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காமல் இவ இப்படி பாடா பற்றி எடுக்கிறாளேன்னு சொல்லிட்டு கங்கா யோசிக்கிறாங்க. குமரன் வந்து வெள்ளாவோட மாமாவோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு கேட்குறாரு, வெள்ளாவோட மாமா வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இங்கே இல்லைங்க, இங்கே வரவே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டில் எல்லாரும் சொல்லிடுறாங்க. குமரனும் அதை நம்பிடுறாரு. அடுத்து வந்து அவர் வெளியே வரும்போது வந்து அவங்க ஏதோ உள்ளே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போவே குமரனுக்கு சந்தேகமாக வருது, கண்டிப்பாக வெள்ளாவோட மாமா இங்கே தான் இருக்கணும், இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பொறுமையாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா வெள்ளாவோட மாமா கிட்ட யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உடனே உள்ள சட்டு நுழையிறாரு. அவங்க எல்லாரும் திட்டாங்க, என்ன தம்பி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா வெள்ளாவோட மாமா அங்கே தான் இருக்காரு. அவரை பார்த்துட்டு, ஏன் சார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அதனால் பிரச்சனை முடியும், என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து குமரன் வந்து சொல்கிறாரு. இது மாதிரி விஜய் மாட்டி விட்டது, விஜய் ஜெயிலில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்ன தம்பி சொல்கிறீங்க, இவ்வளோ நடந்திருக்கா, இல்லை தம்பி, நாங்கள் வந்தோன்னா கண்டிப்பாக அந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டான், என்னை எதாவது பண்ணிடுவான், எனக்குன்னு குடும்பம் இருக்குல்ல, பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஐயா, உங்களுக்கு எதுவுமே நடக்காமல் எதுவுமே வந்து ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், உங்களை பாதுகாப்பாக கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வர வேண்டியது என்னோட பொறுப்பு, தயவுசெய்து என்னை நம்பி வாங்க, விஜய் பாவம், அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு எல்லாருக்கும், உங்களுக்கே தெரியும், அந்த பசுபதி தான் இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு. விஜய் எந்த தப்புமே பண்ணாத அவர் தண்டனை அனுபவிக்கிறாரு, தயவுசெய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், ப்ளீஸ் ஐயா, தயவுசெய்து வாங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க குடும்பம்லாம் பயப்படுறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக பத்திரமா கூட்டின்னு வருவேன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு ஊருக்கு வராரு நம்ம வந்து குமரன்.